ராதாரவியோட நின்று செய்கிறதுக்கு பயமாக ஏமா இப்படி சொல்லி ஒதுக்கிடுறீங்க. நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தனா கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா நீ அவசரப்படுறிய அதுக்காக செஞ்சேன். பழசாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். இருக்கிறதுலேயே ஒன்றான ஒரு ஒர்ஸ்ட்டு கேமராமேன் இருந்தால் தான். இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சு இல்லை. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. 12-13க்கே அப்படின்னா நீ 4 தானடா ஆகுது. இப்போ ஜனங்களுக்கு அதுதான் டேஸ்ட். கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெயவேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் இன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி, ஜேபி சாருடைய சன் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், எங்கே சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேலஞ்சார் சார் பண்ணியிருக்காரு. ரவி அங்கிள் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், இவன் என்ன பண்ணிட்டு போகிறா அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ரவி அங்கிள் ஃபார் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் முக்கியம் ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒன்று டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போகலாம் தான் வீட்டில் திட்டுறாங்க யார். உண்மையில் அந்தளவுக்கு இருக்கு. அவர் போட்டால் தான் அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லாம் அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது. டே நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்போயாவது நீ ஆடுறதை பார்த்துக்கடான்னு அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இந்த இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான் ராதாகிருஷ்ணன், இப்போ நீங்கள்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதை இவனுக்கிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கள் பழைய பந்தால் அப்படி வந்துக்கிட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்போ நல்லவங்களாக ஆகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கலை, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக இவரெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்ணுறாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷமாச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா. இப்போ அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். அதில் இப்படி எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா
ஹீரோவை பண்ணுறவன் வந்து ஜேபி என்ன பையன் ஜெயபிரகாஷ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட அந்த சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னார். அவர் அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவின் இப்படி சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன். பல மில்டன் கிட்ட அப்படி தான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ்ன்னு சொன்னான். அதெல்லாம் சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்டா நோ சான்ஸ்ன்னு சொல்கிற, சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிக்காமன் நிக்கில். அவன் பார்த்தோன்னு சார் அண்ணா பாடுறான். அவன் பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பற்றியா என் பேரை விட்டார் பாருங்க. கொஞ்சம் மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா தானத்தில் ஒரு கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த. அவர் பேர் விட்டுருவார் சில டைமில், எல்லாரையும் பற்றி சொல்லுவார். இப்போ என் பேரை சொல்லன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட, நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானனை இப்போ தான் பார்த்தேன். இப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தேன், நீ எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கிறதுக்குள்ள போதும்னு ஆகிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி நான் எடுக்கிறேன், எப்போ நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா, நீ அவசரப்படுறிய அதுக்காக செஞ்சேன், பழசாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். இவன் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறான் என் ராதாரவி, கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தாள், சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டாங்க? ஏன்னா வரணும் எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேறு உண்மை செய்ய சொல்லி என்னை வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு நம்மளால் எது முடியுமோ அது தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைமில் அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும், நம்ம நல்ல படமாக எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன், நான் ஒன்றும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால், தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டாக
இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்கிறேன், டைரக்டருக்கு சொல்கிறேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி தாண்டா. இப்போல்லாம் வந்து 2 வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. ஒன்று ஏதாவது 5 நாள் ஓடிடுது. அதை சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட கடைசி தோட்டான்னு ஒரு படம் நடித்தேன். அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட் பிக்சர்னு எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. தேட்டர் கிடைக்கல. நான் அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன். அன்பு போயிட்டாப்புல. அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன், ஓ நீ வேறு எதாவது செலவு பண்ணதோட இங்கே ஒரு 3 தேட்டர் கட்டி விடியான்னு. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, கெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம். அந்த படம்லாம் அந்த தேட்டருக்கெலாம் காணான்னு ஆச்சரியமாக இருக்குது. நல்லவேளை சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசாக கட்டுறாங்க. அதனால் நான் அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ளே. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சுன்னு. ஏன்னா எங்கள் பொழப்பை நடிப்பு தானே. அதனால சொல்கிறேன், எங்கள் படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு வெறும் தான் சொன்னேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னரில் நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செப்பிட்டி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான், இங்கே தானே பண்ணுறோம், சுற்றி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்க கேட்டேன். ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு கேசட் வெளியிட்டு விழாக்கு வரணும், அதில் வேறு நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மளை. அவ்வளோ பேர் இது இப்போ வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்லலாம் நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்போ அது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்ணுறதோடு விட்டாங்க. ஏன்னா இவர் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் எல்லாம் வேணாண்டா, உட்கார சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்குன்னு வச்சுருக்கான் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு ஒரு படம், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுன்னு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, அந்த ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதாரவியில் நம்பாதீங்க தம்பி. பக்கத்தில் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏம்மா நான் தான்மா ராதாரவி. அது தெரியும் தம்பி, நீ தானே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா. அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ்றாங்க. அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. அது ஏன்னா PS வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். மேக்கப்ன்றது நானும் கொஞ்சம் யோசித்து செய்வேன். டைரக்டர் தப்பாக எடுத்துக்கூடாது. அமரன் படத்துக்கு இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன், வெள்ளை ஆகணும்னு. ப்ளீச் பண்ணி இந்த கண் ரெப்பையே கிழிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில். ஹார்பருக்கு போகணும், 12வது நம்பர் கேட் தான் உள்ள. அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியாக சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான். அப்போ என்னை பார்த்து சொன்னான், டே சேட்டே சுற்றிப்போ. அப்போ நான் சொன்னேன், வெற்றி ஆகிட்டோம்டா. ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்கிறான். சாதாரணமாக பார்த்துருந்தா சொல்ல மாட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, படத்தில் நடித்து பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும். இப்போ படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்கு. 200 படம் நின்னாலும் தப்பு சொல்கிறாங்க, 200 படம் வந்தாலும் நான் தப்பு சொல்கிறேன். கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, ரெடியாக இருக்காங்க, சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்குது, படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அடங்கணும் இல்லை? அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க கொடுங்க, வெற்றி ஆகணும் எல்லாருக்கும். எனக்கு கூட ஆசை தான், 100 நாள் ஓடினா எனக்கும் பெருமையாக இருக்கும். நிறைய படம் ஓடணும், இவனுக்கு நிறைய படம் வரணும். இந்த டைரக்டர் இந்த டீமுக்கு
எல்லாம் டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம். இந்த கேமராமேனை காமிச்சாங்க. இப்போ தான் பார்த்தேன் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இருக்கிறதுலேயே ஒன்றான ஒரு ஒர்ஸ்ட்டு கேமராமேன் தான். ஒர்ஸ்ட்டு கேமராமேன். அவருக்கு பர்ஃபெக்டாகி வர வரைக்கும் விட மாட்டான் இருந்தால். சாவடிச்சிட்டான். என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான். கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கணும் சார், இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார். என்ன இது இளவா போச்சு இது, யார் அவனை கேமராமேனை போட்டது? ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே. நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோம்னா நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் படம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் கூட பாருங்கள், மேக்கப்லாம் போடல, சும்மா சொந்த முடிவோடு அவர் வந்தாருங்க. அதில் பெருமைக்காக இல்லை, விக்கு வைக்கிறதுக்கெலாம் டைம் ஆகும்யா, நீ வேறு இது போதுயான்னு. இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சு இல்லை. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. 12-13க்கே அப்படின்னா நீ 4 தானடா ஆகுது. இப்போ ஜனங்களுக்கு அதுதான் டேஸ்ட் படம் இருக்கு. இப்போ பழைய படமாக கொண்டாந்து விடணும், அப்போ நல்ல படம் எடுத்துகிட்டு போகணும்னு அர்த்தம். இப்போ எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். இப்போ எடுக்கிறாங்க, படம்லாம் நிறைய வருது. என்ன அவன் பேரையும் ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது எனக்கு. மற்றவங்களை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி பேர் இருக்கிறதே அடையாளத்துக்கு தானே. அந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது. அதனால் இந்த படம் வந்து இந்த படத்தில் கூட வீட்டில் கூட கேட்குறாங்க, என்ன படத்துக்கு போகிறீங்க, கேசட் வெளியிட்டு. நான் சொன்னேன், படம் பேர் தெரில, என்ன படம்னா அவன் டைரக்டர் பேர் தெரியுது, எல்லோரும் பேர் தெரியும், படம் பேர் தெரியல. அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தேன், வருணன்னு போட்டுக்குள்ள. வருணன்னா ஏதோ தண்ணி சம்மந்தமாகவோ இல்லை மழை சம்மந்தமாகவோ இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போது நாங்கள்லாம் டைட்டில் வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸ் ஆகும்போது படிச்சுடுவோம் டைட்டில். இப்போ அப்படி இல்லை, போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க வேண்டியது, இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு. இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டில்லாம். திருப்பி இப்போ அமரன் வந்ததே, அதே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல இருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு இது வாயில் நுழையில நின்று படிப்பான் பாரு, வருணன். இதை படித்தா அந்த படம் ஓடும். ஏன்னா அதுக்கு தான் இவங்க டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும், சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க ஜனங்க. நல்ல ஒரு பிரமாதமான படம். அந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்கிறதுக்கே பயமாக, ஏமா இப்படி சொல்லி ஒதுக்கிடுறீங்க, நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தேனா? தொடக்கூட இல்லை. நான் உன்னை என்ன செஞ்சேன், படமும் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்துருப்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லி கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழப்பு போயிடும். அதனால் இனிமேல் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம், நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்கள். சொன்னால் தானே என்னை போடுவாங்க உள்ள, இல்லைன்னா போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பண்ண சேர்த்து எல்லாரையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி